Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல most requested video தான் பார்க்க போறோம். நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மெயில்ஸ் வந்திருந்துச்சு. ஒரே டாபிக் பத்தி ரெக்வெஸ்ட் பண்ணின வீடியோ. என்ன டாபிக் பத்தி ரெக்வெஸ்ட் வந்திருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன சமையல் சுனிதா சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சேனல்ல ஷாப் 101 ஆப் பத்தி சொல்லியிருந்தாங்க. அதை இன் டீட்டெயிலா கொஞ்சம் சொல்லுங்களேன் அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம செய்யலாமே அப்படின்னு நான் நினைச்சேன். பிகாஸ் நான் வந்து தெரியாத விஷயங்களை கேட்ட உடனே நான் வீடியோ பண்ண முடியாது இல்லையா, அது என்ன ஏதுன்னு டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வீடியோ செய்ய முடியும். கண்டினியூஸா ஒரே டாபிக் பத்தி எனக்கு ஒரு 6-7 மெயில் வந்த உடனே நான் யோசிச்சேன், ஓகே அப்ப இவ்வளவு நீட்ஸ் இருக்கு, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கிறாங்க அண்ட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ல நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சதாலதான் இந்த வீடியோவை நான் இப்ப பண்றேன். ஓகே, ஷாப் 101 என்ன அப்படின்னு யோசிக்கிற எல்லாருக்காகவும் ஷாப் 101 கண்டிப்பா யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சந்தேகத்தோட குவெஸ்டின் மார்க்கோட இருக்கிற நீங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அழகான கன்க்ளூஷனுக்கு வருவீங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த வீடியோ செய்யறேன். ஸோ என்னென்னலாம் நான் கேதர் பண்ணணும் இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல உங்க கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, ஷாப் 101 என்ன அப்படின்னா அது ஒரு ஆப். என்ன மாதிரியான ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஷாப்பிங் பண்றதுக்கு நிறைய ஆப்லாம் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரியே இது ஒரு ஆப். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் கார்த்திகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து மொத்தமா 3 விஷயங்கள் செய்யலாம். என்ன 3 விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கு என்ன தேவையோ, என் வீட்டுக்கு என்ன தேவையோ நான் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்றதுக்கு அந்த ஆப்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமன் க்ளோதிங் இருக்கு, மென் க்ளோதிங் இருக்கு, வீட்டுக்கு தேவையான பெட் ஸ்ப்ரெட்ஸ், கர்டன்ஸ் இருக்கு, கிச்சன் நீட்ஸ் இருக்கு, வீட்டுக்கு தேவையான டெக்கர் ஐட்டம்ஸ் இருக்கு, எல்லா நீட்ஸும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கு. கிட்ஸ்க்கு தேவையான க்ளோதிங், ஆக்சசரிஸ், ஷூஸ் எல்லாமே இருக்கு. ஃபுட்வேர்ஸ் எல்லாருக்குமே தேவையான ஃபுட்வேர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஒரு ஆப்பை ஓபன் பண்ணா என்னெல்லாம் தேவைன்னு போய் பார்ப்போமோ அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த ஆப்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து அதுல ஷாப்பிங் பண்ணலாம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல குவில்லிங், பேப்பர் குவில்லிங்ல நான் வந்து இயரிங் செஞ்சு ஏற்கனவே சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் அட்டாச் பண்றேன் பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜுவல்லரி மேக்கிங்கோ இல்லைன்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரி செய்யறது, இல்லைன்னா குவில்லிங்ல செய்யறது, இல்ல ஒரு டெடி பேர் அழகா நான் செய்வேன், இல்ல பிளெயின் சாரீஸ் வாங்கி நான் வந்து டிசைன் பண்ணுவேன், ஒரு டிசைனர் சாரியா மாத்துவேன். இந்த மாதிரி ட்ரெஸ் டிசைன் பண்றது, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் செய்யறது, ஒரு டெக்கர் ஐட்டம் செய்யறது, பெயிண்டிங் செய்யறது, இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே இன்பில்டா ஏதாவது டேலண்ட் இருக்கு அப்படின்னாக்கா, ஓகே நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், இதை வந்து சேல்ஸ் பண்ணா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அதுக்கு அடுத்த லெவல் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஆனா நம்ம வந்து ஹோம் மேக்கரா இருக்கும், குழந்தைய பாத்துக்கணும், வீட்டை பாத்துக்கணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கு, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ள மாட்டிட்டு உங்களுடைய டேலண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஷாப் 101 மூலியமா நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம, எந்த பைசாவும் கட்டாம நீங்க வச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட், நீங்க உங்க கையால செஞ்ச உங்க டேலண்டடான ப்ராடக்ட்டை நீங்க ஷாப் 101 யூஸ் பண்ணி நீங்க வந்து சேல் பண்ணலாம். நீங்க எவ்வளவு செலவு பண்ணி அந்த ப்ராடக்ட்டை செய்றீங்க, அதுக்கு மேல உங்களுக்கு லாபம். பிகாஸ் உங்களோட டைமையும் உங்களோட டேலண்டையும் ஸ்பெண்ட் பண்றீங்க இல்லையா, அதுக்கு ஒரு லாபமா ஒரு அமௌண்ட் வச்சு, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1000 rupeesக்கு ஒரு மார்ஜின் வச்சு நீங்க வந்து அதுல சேல் பண்றீங்க அப்படின்னா, ஷாப் 101 என்ன பண்ணுவாங்க, அந்த 1000 rupeesக்கு மேல ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு அவங்க மார்ஜின் வச்சு அதை சேல் பண்ணிடுவாங்க. உங்களோட அமௌண்ட்டை உங்களுக்கு அமைச்சிருவாங்க, அவங்களோட மார்ஜின் அமௌண்ட்டை அவங்க எடுத்துக்குவாங்க. பெரிய பெரிய ஆப்லாம் இருக்குங்க நீங்க சேல் பண்றதுக்கு. ஆனா அந்த ஆப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்காக நீங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க அமௌண்ட் எதுவுமே பே பண்ணாம உங்களுடைய பொருட்களை நீங்க தாராளமா நீங்க வந்து உலகத்துல இருக்க எல்லாருக்குமே விற்பனைக்கு கொடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்துல இருக்கிற கடைனா நம்ம ஸ்ட்ரீட் வரைக்கும் தான் நம்ம விற்பனை செய்வோம். மிஞ்சி போனா அடுத்த ஸ்ட்ரீட் இல்ல அடுத்த ஏரியா இல்ல அடுத்த அந்த ஸ்டேட்குள்ள இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ஆல் ஓவர் இந்தியால நீங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம். சோ இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணதுக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்கு, நான் வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கதான் எனக்குமே அவ்வளவு சந்தோஷமாவும் சாட்டிஸ்பாக்டரியாவும் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய அமேசிங்கான விஷயம் இந்த தேர்ட் பாயிண்ட் தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருந்தபடியே ஒண்ணுமே இல்லை, நமக்கு வர ஃபார்வர்டு ஃபேஸ்புக்ல வரக்கூடிய போஸ்டையோ இல்லைன்னா வாட்ஸ்அப்ல வரக்கூடிய போஸ்டையோ நம்ம என்ன பண்றோம், லைக் பண்றோம், ஷேர் பண்றோம், எல்லாமே செய்யறோம் இல்லைங்களா, கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றோம். அந்த மாதிரி நீங்க உட்கார்ந்த இடத்துல நீங்க ஷேர் பண்ணியே ஏர்ன் பண்ண முடியும்.
உண்மைதானா கார்த்திகா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. பிகாஸ் உங்ககிட்ட கன்வே பண்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுவேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சு பார்த்து தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இதை பத்தி ஷாப் 101 பத்தி ஏற்கனவே எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம குடும்ப உறுப்பினர் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ல வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஜீன் வாங்க போறேன், ஜீன் வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஜீன்ல வந்து ஒரு ப்ளூ ஜீனை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணி ஷேர்னு இருக்கும். நீங்க இன்ஸ்டால ஷேர் பண்ணலாம், FBல ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாம். அதை நீங்க ஷேர் பண்றீங்க, ஒரு கலர் ஜீன்ல வந்து நீங்க ஷேர் பண்ணிருக்க ஒரு ட்ரெஸ்க்கும் ஒரு ப்ராடக்ட்க்கும் அவங்க கோட் வச்சிருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1111 கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து என்னுடைய ஃபேமிலி குரூப், ஃப்ரெண்ட்ஸ் குரூப், காலேஜ் குரூப், நம்ம பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறோம்னா ஸ்கூல் குரூப் இருக்கு, கராத்தே கிளாஸ் விடுறோம் அந்த குரூப் இருக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் குரூப் இருக்கு இல்லைங்களா? இப்போ அந்த குரூப்ல நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புறாங்க, அந்த 1111 கோட்ல இருக்க ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு கார்த்திகா, எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, நான் வந்து ஷாப் 101ல என்னோட லாகின்குள்ள போயிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட அட்ரஸை வச்சு நான் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவேன். அந்த ப்ராடக்டோட பிரைஸ் வந்து 1000 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதுல வந்து மார்ஜின் ரேட் வந்து 250 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்குறாங்க இல்லையா, அவங்க வந்து 1250 பே பண்ணுவாங்க. பே பண்ற மோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது, பேடிஎம் மூலியமா பே பண்ணலாம், கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுக்குறாங்க. சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ டெலிவரி இல்லை, நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பண்றாங்க. ஸோ இந்த 3 மோட் ஆஃப் பேமெண்ட்ல அவங்க பேமெண்ட் பண்ணி ஷாப் 101க்கு கையில பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட 1000 ருபீஸ் அவங்க எடுத்துக்குவாங்க. உங்களுடைய 250 ருபீஸ் நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன், எக்ஸாக்டா அந்த அமௌண்ட் சொல்ல, நான் ஆப் ஓபன் பண்ணி உங்களுக்கு இன் டீட்டெயிலா சொல்றேன். அந்த 250 அமௌண்ட் வந்து என்னுடைய வாலெட்ல சேர்த்துருவாங்க. என்னுடைய வாலெட்னா என்ன கார்த்திகா? இருங்க சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. நம்ம இந்த நம்மளுடைய ஆப் நம்ம ஓபன் பண்ண உடனே நம்மளோட பேங்க் டீடைல்ஸ், அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் நம்ம வந்து நம்மளுடைய ஆப்போட நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி சேல் பண்ண நமக்கு வந்து இந்த அமௌண்ட்லாம் சேர்ந்துகிட்டே வரும். ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் சேர்ந்திருக்கோ, நம்மளோட வாலெட்ல எவ்வளவு அமௌண்ட் சேர்ந்திருக்கோ அதை வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஈஸியா இருக்கு இல்லைங்க? ஒண்ணுமே இல்ல. நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம என்னென்ன குரூப்ல இருக்கோம், அந்த குரூப்ல பெரியவங்க இருக்காங்களா, சின்னவங்க இருக்காங்களா, மென்ஸ் இருக்காங்களா, இல்ல விமென்ஸ் இருக்காங்களா, இப்ப என்ன சீசன் போயிட்டு இருக்கு, அவங்க எந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இப்ப பர்ச்சேஸ் பண்றதுக்கு தேவை இருக்குன்னு பொறுத்து அந்த மாதிரி விஷயங்களை டார்கெட் பண்ணி நீங்க டெய்லி ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்போஸ் என்கிட்ட வந்து நீங்க ஷேர் பண்றீங்கன்னு வைங்களேன், நான் வந்து பார்த்து வைப்பேன், இது நல்லா இருக்குல்லப்பான்னு வைப்பேன், ஆனா உடனே வாங்க மாட்டேன். பட்ஜெட்லாம் பிளான் பண்ணி தான் வாங்குவேன். ஆனா டெய்லி எனக்கு அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் வர அந்த இமேஜ் வர பார்த்து என்னைக்கு என் கையில காசு இருக்கோ, எனக்கு தேவையான பொருளை டக்குன்னு நான் வாங்கிடுவேன். அந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கூட தோய்ந்து போகாம டெய்லி நீங்க அதை ஃபார்வர்ட் பண்ண என்ன ஆகும்னா, என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் நீங்க ஃபார்வர்ட் பண்றதுனால நீங்க அதிகமா வீட்டுல உட்கார்ந்தபடியே ஏர்ன் பண்ணலாம். ஏர்னும் பண்ண மாதிரி இருக்கும், வீட்டுல உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் அழகா பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்களையும் பாத்துக்குவீங்க, ஃபேமிலியும் பாத்துக்குவீங்க, உட்கார்ந்த இடத்துல ஏர்னும் பண்ணலாம். சரி, ஓகே, வாங்க ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்தாச்சு இல்லையா? ஷாப் 101 ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன, நீங்க சொல்லும் போது புரியுற மாதிரி இருக்கு கார்த்திகா, நான் புரியாத மாதிரியும் இருக்கு கார்த்திகா அப்படின்னு பிக்னஸா இருக்கவங்க கேட்பீங்க இல்லையா? அவங்களுக்காக நான் வந்து ஒரு சின்ன டெமோ மாதிரி காமிக்கிறேன், நம்ம பார்க்கலாம். ஸோ நிஜமாவே பாத்தீங்கன்னா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ இன்வெஸ்ட்மெண்ட்ல அழகா வீட்டுல உட்கார்ந்தபடி ஃபேமிலி பார்த்துக்கிட்டே ஒரு விமனுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியுது நியாயமான வழியில அப்படின்னாக்கா எந்த விமனுக்கு தாங்க வேணாம்னு தோணும்? நீங்க ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். பிகாஸ் எந்த பைசாவுமே கிடையாது, இந்த ஆப்புமே ஃப்ரீ தான், நீங்க ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ண போறீங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத தயவு செய்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப இந்த வீடியோவை பார்த்து யாராவது ஒருத்தவங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒருத்தர் ஏர்ன் பண்ணா கூட எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னு கீழே கொடுத்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு இன்னும் பல பேர் செய்வாங்க இல்லையா? உங்களை முன்னுதாரணமா வச்சு இன்னும் பல பேர் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க இல்லையா? சோ நம்ம அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுவோமே எல்லாருக்குமே. சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஷாப் 101ன்னு டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்திருக்கு பாருங்கள் லோகோவோட, அதுதான் வந்து ஷாப் 101 லோகோ. அதை வந்து செலக்ட் பண்ணேன். கீழே போயிட்டு அந்த ஆப்போடைய ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு நான் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டால் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஓப்பன் அப்படின்னு வரும். ஷார்ட்கட் ஒன்றும் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். நம்ம ஓப்பன் கொடுத்துட்டோம்னா ஸ்டார்ட் ஏர்னிங் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் ஏர்னிங் கொடுத்துக்கலாம்.
செலக்ட் யுவர் ஸ்டேட்டுன்னு கேட்குது. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஐ அக்ரின்றதை வந்து செக் பண்ணி விட்டுக்கிறேன். செக் பண்ணி விட்டுட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். கெட் ஸ்டார்டட், ஓப்பன் கேலரி அப்படின்னு இருக்கும். நான் வந்து கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணுறேன். ஒரு டெமோ வீடியோ மாதிரி வரும். அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். கீழே கண்டினியூன்னு இருக்குது. அதை கொடுத்த உடனே எல்லா ஆப்பும் ஷாப்பிங் ஆப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணி இருக்கும். டாப்பில் கேட்டகரிஸ் பார்த்து நீங்கள் ஷாப் பண்ணணும். டாப்பில் இருக்க கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ்க்கு மேலேயும் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும், இல்லை ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் சிஓடி, வெறும் சிஓடி மட்டும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் ஒரு இமேஜ்க்கும் லெஃப்ட்டில் வந்து வியூ அண்ட் ஆர்டர்னு இருக்குது. ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அண்ட் ஏர்ன்னு இருக்குது. அந்த ஷேர் அண்ட் ஏர்னுக்கு மேலே ஏர்னுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த க்ரீன் கலரில் இருக்க அமௌண்ட் எல்லாமே நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்ன்றது தான் அந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்க அமௌண்ட். இந்த ஃபேன்சி சூட்டை வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஷேர் அண்ட் ஏர்ன்னு நான் கிளிக் பண்ணுறேன். 1570 அதோடைய ப்ராடக்டோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஷேர் அண்ட் ஏர்னுக்கு கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி கேட்குது. நம்ம வந்து சென்ட் பண்ணிடலாம். அந்த கேப்ஷனில் வந்து இந்த ட்ரெஸ்ஸோடைய டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணுறது எங்கேருந்து காப்பி பண்ணோம் டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட்டை நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு சூட்டில் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்கும் அது எல்லா இமேஜஸும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் போயிடுச்சு. அந்த பர்டிகுலர் இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கேட்லாக் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள். அங்கே காப்பி டெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். அங்கே நீங்கள் ஷேர் கொடுக்காம அதை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இங்கே ஷேர் அண்ட் ஏர்ன் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஷேர் ஆகும். அங்கே கேப்ஷனில் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் ஷேர் பண்ண முடியுமானா இல்லை. இங்கே வந்து ஷேர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3 லிங்க் மாதிரி 3 ஆரோ மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான சோஷியல் நெட்வொர்க்லலாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் பண்ணலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ 1570 வர்த்துள்ள ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 236 rupees. ஸோ எல்லா கலர் ட்ரெஸ்ஸஸும் அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஒரு ட்ரெஸ்க்கு ஒரு கோடு இருக்கும். அவங்க என்ன கோடு ஒன்று கேட்குறாங்களோ அந்த கோடை வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து டெலிவரி அட்ரஸுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறீங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய அட்ரஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஸோ கேஷ் ஆன் டெலிவரியை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான், நீங்கள் வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுவீங்க. அவங்கக்கிட்டேருந்து பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து வாலெட்டில் சேர்ந்துடும். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்லேயே சேர்ந்துடும். உங்களுடைய ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே செட்டிங்ஸில் வந்து மேனேஜ் ஆர்டர்ஸ்னு இருக்கும். அண்ட் பேமெண்ட் சம்மரி எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஆர்டர்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம், எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க செட்டிங்ஸ் பட்டன் எடுத்துனீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் போய் செலக்ட் பண்ணி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச் நேம், என்ன பேங்க் அக்கௌண்ட், அது IFSC கோடு அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப உபயோகரமா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோவை ரெக்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஸ்பெஷலா மெயில் அனுப்பிச்ச, பர்சனலா மெயில் அனுப்பிச்சா அந்த 6-7 மெயில் அனுப்பிச்சாங்க இல்லையா, அந்த நம்ம குடும்ப உறுப்பினர் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எப்பயும் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணக்கூடாது, நியூ வீடியோஸோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும் உடனுக்குடன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching, friends. Take care. Tata. Bye.